மார்க்கெட்ல நீங்க என்டர் ஆகின பிறகு மார்க்கெட்டோட பிரைஸ் எங்க போனாலும் பரவாயில்ல. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒலிம் இல்லைன்னா பிரைஸ் மூவ் ஆகுறது 90% ஃபேக் ஆனதுதான். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோயின்ஸ் அகாடமி. இந்த மார்க்கெட்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்னா அடிக்கடி நீங்க கேள்விப்படுற ஒரு பவர்ஃபுல்லான டூல் தான் இந்த ஒலிம். பிரைஸ் சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு மார்க்கெட்ல ஒரு சிக்னல் கிடைக்கும், மார்க்கெட் எந்த டிரெக்ஷன் மூவ் ஆக போகுது அப்படின்ட்டு. ஆனா உங்களுக்கு கிடைக்கிற சிக்னல் ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் அப்படின்னா, இல்ல அது ஃபேக்கா இருக்கா அப்படிங்கறத நீங்க ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம் தேவைப்படும். அவரோட பேர் தான் ஒலிம். இப்போ ஒரு ட்ரெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கா, இல்ல பிரேக் அவுட் கிடைச்சது நமக்கு ஜென்யூனா இருக்கா, இல்ல மார்க்கெட் ரிவர்சல் ஆக போகுதா, இது எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவோம். அவரோட நேம் தான் இந்த ஒலிம். இப்ப ஒலிம் இருக்கனால தான் மார்க்கெட்ல ஒவ்வொரு மூவுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்ல ஒரு மூவ் இருக்கு, இந்த மூவ் இப்படி நடக்கிறதுக்கு காரணமே ஒலிம் தான். இல்ல ஒரு சொப்பி மூவ் இருக்கு, ஒரு சைட் பை மார்க்கெட் இருக்கு, இங்க ஒலிம் கம்மியா இருக்கனால தான் இப்படி இருக்கு. இல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மூவ் இப்படி நடக்குது, இதுக்கு காரணமும் ஒலிம் தான். இப்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஒலிம்ல என்ன பண்ணா, ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள எவ்வளவு காயின்ஸ் பை அண்ட் செல் பண்ணிருக்காங்க அதோட மொத்த தொகை தான் இந்த ஒலிம்னு சொல்லுவோம். அந்த காயினை அந்த குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்ல பை பண்ண அமௌண்ட்டும் அதே டைம்குள்ள அதை செல் பண்ண அமௌண்ட்டும், இது ரெண்டையும் கூட்டினாதான் நம்ம ஒலிம்னு சொல்லுவோம். அது பையர்ஸும் சரி செல்லர்ஸும் சரி. இப்ப இதை வச்சு நம்ம ஒரு விஷயம் சொல்லலாம். மார்க்கெட்ல ஒலிம்ங்கிறது அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஐ ஒலிம் சரியா, இப்படிங்கிற ஒரு ஐ ஒலிம்ங்கிற விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, இங்க மார்க்கெட்டுக்குள்ள அதிகமான ட்ரேடர்ஸ் இருக்காங்க. அதிகமான ட்ரேடர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதை பை பண்றதுலயோ இல்ல செல் பண்றதுலயோ. இப்படி அதிகமான ட்ரேடர்ஸ் இருக்கும்போது மார்க்கெட் மூவ்மெண்ட் நல்லாவே இருக்கும். அந்த இடத்துல நம்ம செட்டப் எல்லாம் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். அந்த இடத்துல கிடைக்கிற பிரேக் டவுன் எல்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கும். இதே ஒரு லோ ஒலிம் கிடைக்குது சரியா, மார்க்கெட்ல ஒலிம்ங்கிறது கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ட்ரேடர்ஸோட எண்ணிக்கை கம்மியா இருக்கு. ட்ரேடர்ஸோட எண்ணிக்கை ஏன் கம்மியா இருக்கணும், அவங்களுக்கு மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அந்த கோயினை பை பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, செல் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்ப ஒலிம் இல்லாத ப்ராஜெக்ட்குள்ள நம்ம போயிட்டு என்டர் ஆகணும் அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ தான் மைனஸ்ல இருக்கும். அதனால நம்ம கோயினை சூஸ் பண்ணும்போது நல்ல ஒலிம் இருக்க கோயினா சூஸ் பண்றது எப்பவுமே பெட்டர். இப்ப மார்க்கெட்ல ஒரு காயின் ஆப்ஷன்ல இருக்கு சரியா, ஆப்ஷன்ல இருக்கும்போது நமக்கு இங்க என்ன இண்டிகேட் பண்ணும், மார்க்கெட்ல அதிகப்படியான பையர்ஸ் இருக்காங்க, பை பண்ணதான் மார்க்கெட்ல எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மார்க்கெட்ல இதோட பிரைஸ் அதிகமா, ஒரு ப்ராஜெக்டோட பிரைஸ் அதிகமாகும். இப்ப யோசிச்சு பாருங்க, மார்க்கெட்ல ஒரு 100 பேர் இருக்காங்க சரியா, 100 பேர் இருக்காங்க. இதுல அதிகமான பேர் பை பண்றதுனாலதான் மார்க்கெட் மேல போகுது, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா அந்த அதிகமான பேர் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு பை பண்றாங்க, இது முக்கியமான விஷயம். இப்ப இதுல 50 பேர் இருப்பாங்க வச்சுக்கோங்க, இதுல 50 பேர். அப்ப இதுல 50 பேர் பை பண்றாங்க, இதுல 50 பேர் செல் பண்றாங்க சரியா, இது ஒரு சினாரியோ. இப்ப இதே 50 பேரு 100 கோயினை பை பண்றாங்க, இதே 50 பேரு 10 கோயினை செல் பண்றாங்க. இதுதான் இங்க ஒலிம்க்கு இருக்க டிஃபரன்ஸ் சரியா. இப்ப சிம்பிளா பார்ப்போம். 40 பேர் பை பண்றாங்க, 60 பேர் செல் பண்றாங்க. இப்ப இந்த 40 பேரும் 100 கோயினை பை பண்றாங்க சரியா. இப்ப இந்த 60 பேருமே வெறும் 60 கோயினை தான் செல் பண்றாங்க. இப்ப ஆட்கள் எந்த பக்கம் கூட இருக்காங்களோ, ட்ரேடர்ஸோட எண்ணிக்கை எந்த பக்கம் கூட இருக்காங்களோ அங்க மார்க்கெட் மூவ் ஆகுமா, எங்க அதிகமான கோயின் பை பண்ணப்பட்டிருக்கோ அங்க மூவ் ஆகுமா, எங்க அதிகமான கோயின் பை பண்ணப்பட்டிருக்கோ அங்கதான் மூவ் ஆகும் சரியா. இப்ப ஒலிம்னு சொல்றது இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன தொகை கிடைக்குமோ இதான் ஒலிம். பை பண்ணதும் செல் பண்ணணும். இங்க எங்க அதிகமான ஒலிம் இருக்கு, பையிங்களா செல்லிங்களா, பையிங்கள தான் அதிகமான ஒலிம் இருக்கு. அப்ப மார்க்கெட் ஐ ஒலிம் எந்த ஏரியால இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மூவ் ஆகும். அப்போ ஒரு ட்ரெண்ட் மேல போகுது அப்படின்னா இங்க பையர்ஸ் இருக்காங்க அப்படின்னா பையர்ஸோட ஒலிம் அதிகமா இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் இங்க நமக்கு கிடைக்கிற பிரேக் அவுட் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த பிரேக் அவுட்ல நம்மளால என்டர் ஆகி ப்ராஃபிட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல, மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ப்ரீவியஸ் லோவெல்லாம் பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துட்டே இருக்கும். அப்படி வர்றதுக்கு காரணம் என்ன, டவுன் ட்ரெண்ட்ல இங்க செல்லிங் பிரஷர். இந்த செல்லிங் பிரஷர் யார் உருவாக்கும் அப்படின்னா மார்க்கெட்ல இருக்க நிறைய இன்வெஸ்டர்ஸ், அப்புறம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் அவங்க பொசிஷனை செல் பண்றதுக்காக ஓபன் பண்ணுவாங்க. அப்படி ஓபன் பண்ணும்போது இது டவுன் ட்ரெண்ட்ல வரும். இப்ப இங்க வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம இங்க சொன்ன இதே சினாரியோ தான், நிறைய செல்லிங் ஒலிம்ஸ் இருக்கும். அப்ப அவங்க இருக்க குவான்டிட்டி அதிகமா அந்த இடத்துல செல் ஆகும். அப்படி செல் ஆகும் போது மார்க்கெட் கீழே டம்ப் ஆகும். அப்ப நீங்க இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம், பிரைஸ் மேல போகுதுன்னா அப் ட்ரெண்ட், பிரைஸ் கீழே வருதுன்னா டவுன் ட்ரெண்ட்னு பாக்குறத விட நீங்க ஒரு ப்ரோ ட்ரேடரா சரியா மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒலிம்ங்கிற விஷயத்தையும் நீங்க சேர்த்து பாருங்க. அப்படி பார்க்கும்போது உங்களால ஈஸியா மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் மூமெண்ட் என்னங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இதுல ஒரு விஷயம் பார்ப்போம் சரியா. இப்ப மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது உங்களுக்கு ஒலிமும் இன்க்ரீஸ் ஆகுது சரியா. இப்படி ஒலிமும் இன்க்ரீஸ் ஆகுது, பை பண்றவங்களோட எண்ணிக்கை இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த இடத்துல பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இது ஒரு கான்செப்ட் சரியா. பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்ப இதே மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது உங்களுக்கு ஒலிம் டிக்ரீஸ் ஆகுது. மார்க்கெட்ல பிரைஸ் இதோட ஒலிம் கம்மியாகுது, ஆனா ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இப்படி இருக்கும்போது பிரைஸ் இந்த ஏரியால இருந்து ரிவர்சல் ஆகலாம், அப் ட்ரெண்ட்ல போற மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம். அப்படிங்கிறது தான் இந்த ஒலிம் நமக்கு இண்டிகேட் பண்ணுது.
இப்போ மார்க்கெட் நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போதே இங்க செல்லிங்கான ஒரு இன்க்ரீஸ் ஆகணும். சரியா? மார்க்கெட் ப்ரீவியஸ் லோவெல்லாம் பிரேக் பண்ணுது. இப்படி பிரேக் பண்ணும்போது இங்க யாரோட வால்யூம் அதிகரிக்கணும் அப்படின்னா செல்லர்ஸோட வால்யூம் அதிகரிக்கணும். அப்பதான் மார்க்கெட் கீழே வரும். சரியா? இப்ப மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது செல்லர்ஸோட வால்யூம் கம்மியாகுது அப்படின்னா மார்க்கெட் இங்க இருந்து அப் ட்ரெண்டுக்கு ரிவர்சல் ஆகலாம். ஏன் மார்க்கெட்ல செல் பண்றவங்களோட இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கு. அப்ப ட்ரெண்ட் மாறலாம். அப்படிங்கறத இந்த வால்யூம் இண்டிகேட்டர் வச்சு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இன்னும் சிம்பிளா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க மார்க்கெட்ல சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ணுவீங்க. அப்படி சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ணும்போது அங்க நம்ம பர்ஃபெக்டான பிரேக் அவுட்ஸ் அண்ட் பிரேக் டவுன் பார்ப்போம். அந்த ஏரியாவில் நீங்க வால்யூமை யூஸ் பண்றதுனால அது கரெக்டான பிரேக் அவுட்டா, கரெக்டான பிரேக் டவுனா, இல்ல இந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் மொமெண்டம் நடக்குதா அப்படிங்கறத இந்த வால்யூமை வச்சு நீங்க ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட்ல சப்போர்ட்ங்கிறது அது பிரேக் டவுன் ஆகும் வரைக்கும் சப்போர்ட் தான். ரெசிஸ்டன்ட்ங்கிறது அது பிரேக் அவுட் ஆகும் வரைக்கும் ரெசிஸ்டன்ட் தான். நம்ம எப்பயுமே சப்போர்ட்டா ட்ரீட் பண்ணணும், ரெசிஸ்டன்டா ட்ரீட் பண்ணணும். இப்போ அதோட ரோல் ஃபிளிப் ஆகுதுன்னா நமக்கு கரெக்டான பிரேக் அவுட்ஸ் அண்ட் பிரேக் டவுன் கிடைக்கணும். அப்படி கிடைக்கும் போது அந்த இடத்துல ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா அந்த கேண்டில் இருக்க நம்ம வால்யூமை செக் பண்ணணும். இதுதான் நமக்கு கிடைச்ச பிரேக் அவுட் கேண்டில். ரைட் இங்க. சரியா? அப்ப இந்த கேண்டலோட வால்யூமை நம்ம செக் பண்ணணும். இங்க வால்யூம் அதிகமா இருந்தா மட்டும்தான் இந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகி மேல போகும். இது காரணம் என்ன? ஹை வால்யூம் சொல்றது மார்க்கெட்ல இருக்க செல்லர்ஸை விட பையர்ஸோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. சரியா? பவர் அதிகமா இருக்கு. எப்படி பவர் அதிகமா இருக்கு? பையிங் வால்யூமோட சேர்த்து அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது தான் நமக்கு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கிடைக்கும். மார்க்கெட் இங்க இருந்து ட்ரெண்டை அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிட்டு மேல போகும். சரியா? இப்ப இந்த இடத்துல பாருங்க கிடைச்சிருக்க கேண்டல் எப்படி கிடைச்சிருக்கு. உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்கை பத்தி ஃபுல்லா தெரியணும் அப்படின்னா அதுக்கான ஃபுல் டீடைல்ஸான வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனல்ல தேடி பாருங்க. உங்களுக்கு அதுக்கான ஒரு பிளேலிஸ்டே இருக்கும். இது ஒரு ஜெனியூனான பிரேக் அவுட் கிடைச்ச பிறகு மார்க்கெட் ஃபர்தரா மேல போயிருக்கு. இந்த இடத்துல பாருங்க நமக்கு ஒரு ஃபேக்கான பிரேக் டவுன் கிடைச்சிருக்கு. ஏன் பிரேக் டவுன் பண்ண கேண்டல்ல நமக்கு ஒரு பெரிய விக் இருக்கு. இது எதாவது சொல்லும் பையிங் ப்ரெஷர் இருக்கு அப்படின்ட்டு. அடுத்த கேண்டல பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு வால்யூம்ங்கிறது கம்மியா இருக்கு. நமக்கு இந்த இடத்துல இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி வால்யூமை பார்க்கணும் அவசியம் இல்ல. நம்ம கேண்டில் ஸ்டிக்கை பார்த்தாலே அந்த கேண்டில் ஸ்டிக்குள்ள இருக்க வால்யூமை நம்மளால பார்த்துக்க முடியும். அப்ப இந்த இடத்துல பார்த்தா தெரியுது நமக்கு வால்யூம்ங்கிறது கம்மியா இருக்கு. ரைட். இப்ப பிரைஸ் கீழே வருது. சரி, நான் முதல்ல சொன்ன விஷயம் பிரைஸ் கீழே வருது. ஆனா செல்லிங் வால்யூம்ங்கிறது அதிகமாகாம அது கம்மியாகுது. அப்படி கம்மியாகிறது நடக்கும் மார்க்கெட் இங்க இருந்து ரிவர்சல் ஆக சான்சஸ் இருக்கு. இந்த பாருங்க இங்க பிரேக் டவுன் நடந்திருக்கு. சரியா? ஆனா செல்லிங் வால்யூம்ங்கிறது கம்மியா இருக்கு. அதனால நடந்திருக்கு மார்க்கெட் இங்க இருந்து சடனா பம்ப் ஆயிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா மார்க்கெட்ல பிரைஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லும். ஆனா இந்த வால்யூம் தான் அதோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு சொல்லும். அதனால நீங்க ஒவ்வொரு மூலையும் இந்த வால்யூம் எவ்வளவு இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ட்ரேடருக்கான ஒரு ஸ்கில்லா இருக்கும். இப்ப நீங்க ஒரு ட்ரேடரா பிரைஸை மட்டும் பார்த்து ட்ரேட் போடாதீங்க. சரியா? பிரைஸ் பிளஸ் வால்யூம் இது ரெண்டையுமே சேர்த்துதான் ஒரு ப்ரொஃபஷனல் லெவலுக்கு நீங்க கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். நீங்க எப்போ இந்த வால்யூமை சரியா லேர்ன் பண்றீங்களோ அப்பதான் உங்களோட லாஸ் குறையும், உங்களோட வின்னிங் ஷேரும் அதிகமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நம்ம கோயின் ட்ரேட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த வால்யூமை பத்தி ஃபுல்லா லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப கோயின் ட்ரேட் அகாடமி நாங்க உங்களுக்கு ட்ரேடிங் A to Z சொல்லி தரோம். எப்படி லேர்ன் பண்றதுன்னு தெரியல, இல்ல எப்படி கண்டக்ட் பண்றதுன்னு தெரியல, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களோட சீட்ஸ் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரியல கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் லிமிடெட் ஷீட் தான். நெக்ஸ்ட் வீக்ல அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த சான்ஸ் மிஸ் பண்ணாங்க. ஃபர்தரா எதுவும் உங்களுக்கு கிரிப்டோ மார்க்கெட்டை பத்தி அப்டேட் வேணும் அப்படின்னா கீழே நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டிக்கான லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.